வடக்கு காசா பகுதியில் இருந்த ஹமாஸோட இராணுவ கட்டமைப்புகள் அனைத்தையுமே முழுமையாக அழிச்சிட்டோம். இனி மத்திய மற்றும் தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம். இதுவரை நாளுமே நடந்த சண்டையில் கிடைத்த அனுபவத்தை வச்சு இதனை புதிதாக ரை பண்ண போகிறோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். வடக்கு காசா பகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் இப்போது அங்கே ஒன்றுமே இல்லை. அனைத்தையுமே இஸ்ரேலானது தரைமட்டமாக்கி விட்டார்கள். வடக்கு காசா பகுதியில் இருந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மக்கள் குடியிருப்பாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், அனைத்து மீது தாக்குதலை மேற்கொண்டு இப்போது இஸ்ரேலானது அனைத்தையுமே தரைமட்டமாக்கி விட்டார்கள். இந்த வடக்கு காசா பகுதியானது மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறியிருக்கு. ஆகவே இஸ்ரேலானது ஹமாஸை அழிக்கிறார்களோ இல்லையோ, வடக்கு காசா பகுதியில் இருந்த மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலானது தரவழியான படையெடுப்பை காசா பகுதிக்கு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே 22,700க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் 22,700க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இனி இஸ்ரேல் தெற்கு காசா பகுதியில் தரவழியான படையெடுப்பை செய்யும் போது எத்தனை மக்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. வடக்கு காசா பகுதியில் இப்போது இஸ்ரேலானது தங்களுடைய தரவழியான படையெடுப்பை முழுமையாக முடித்துட்டு தெற்கு காசா பகுதிக்கு படையெடுப்பை செய்ய போகிறார்கள். ஏற்கனவே வடக்கு காசா பகுதியில் படையெடுப்பை செய்யக்கு முன்னம் இஸ்ரேல் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், வடக்கு காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை தெற்கு காசா பகுதிக்கு போகும்படி அறிவுறுத்தி இருந்தார்கள். அதன்படி வடக்கு காசா பகுதியில் இருந்த முக்கால்வாசி மக்களுமே வடக்கு காசா பகுதியிலிருந்து தெற்கு காசா பகுதிக்கு போய் ஒரு நெருக்கமான பகுதிக்கு வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கையில் தான் இஸ்ரேலானது தெற்கு காசா பகுதியிலும் தங்களுடைய இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள். கொஞ்சம் மக்கள் வடக்கு காசா பகுதியில் இருந்தபோது இஸ்ரேலோட இராணுவ நடவடிக்கையால் 22,700க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தெற்கு காசா பகுதியில் தான் காசாவோட முக்கால்வாசி மக்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். இப்போது இஸ்ரேலானது தெற்கு காசா பகுதியில் தங்களுடைய இராணுவ நடவடிக்கையை செய்யும் போது அங்கே இருக்கின்ற பல மக்கள் கொல்லப்படுவார்கள். இப்போது நாங்கள் பார்த்த எண்ணிக்கையை விட, அதாவது 22,700க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்திருந்தோமல்லோ, இதனையும் விட அதிகமான மக்கள் தெற்கு காசா பகுதியில் கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். இஸ்ரேல் வடக்கு காசா பகுதியில் செய்கிற தரவழியான படையெடுப்பை மட்டும் செய்யுங்கள், ஆனால் தெற்கு காசா பகுதிக்கு எந்த விதமான தாக்குதலும் செய்ய வேண்டாம் என்று. ஆனால் இஸ்ரேலானது அமெரிக்காவோட பேச்சை கேட்காமல் தெற்கு காசா பகுதியில் ஏஸ்டேக்கை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இனி இஸ்ரேலானது தெற்கு காசா பகுதிக்கு தரவழியான படையெடுப்பையும் செய்ய போறார்கள். ஆகவே தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலானது தரவழியான படையெடுப்பை செய்யும் போது எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால், ஹமாஸை அழிக்கிறோம் என்ற பெயரில் இஸ்ரேலானது தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பாலஸ்தீன மக்களைத்தான் கொன்று குவிக்க போறார்கள். இவ்வளவு நாளுமே காசா பகுதியில் ஏற்பட்ட இறப்புகளை விட இனி ஏற்பட போகின்ற இறப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளும் காசா பகுதியில் நாங்கள் பார்த்த கொடூரத்தை விட இன்னும் மிகப்பெரிய கொடூரங்களை இனி பார்க்க வேண்டி இருக்கும். ஆகவே உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற மக்களால் எங்கே போக முடியும் என்று பார்த்தோம் என்றால் ஒரு பகுதிக்கும் போக முடியாது. ஏற்கனவே எகிப்தானது ரபா குரோசிங்கை க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதியை நான்கு பக்கம் சுற்றி வளைத்து தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்கள். வடக்கு காசா பகுதியை தரைமட்டமாக்கி விட்டார்கள். இதனால் தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற மக்களால் வெளியேற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் நல்லதை விட கெட்டதுக்குத்தான் ஆதரவானது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இஸ்ரேலானது காசா பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதைக்காண்டி உலக நாடுகள் எதுவுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்ட மாதிரி தெரியல. என்னதான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் போராட்டத்தை நடத்தினாலும் அதனால காசா பகுதியில் இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏனென்றால் நிறைய நாடுகளோட அரசாங்கமானது இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை கொண்டு குவிப்பதற்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதனால் உலக நாடுகளில் இருக்கின்ற மக்கள் என்ன செய்யணும்? பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டங்களில் ஈடுபடுவதை நிறுத்திட்டு இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பியுங்கள். தங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை முன்வையுங்கள். நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடையை போடணும். இஸ்ரேலுக்கு எதிரான போர் அறிவித்தலை கொடுக்கணும். இஸ்ரேல் இப்போது காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட சொல்லி உங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பியுங்கள். அப்படி நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த நாட்டு அரசாங்கங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இதனால் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு செய்கின்ற போரை நிறுத்துவார்கள். ஆகவே பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபடுறதால எந்த ஒரு பயனுமே பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்.
போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் காசா பகுதியை புனரமைப்பது மற்றும் புதிய நிர்வாகத்தை உருவாக்குவதில் அரபு நாடுகள் பங்களிப்பு செய்யும்படி அழுத்தங்களை கொடுப்பார் என்றும் இஸ்ரேலுக்கு ப்ரொபோசலை முன்வைக்க முன்னம் அரபுலக நாடுகளோட நிலைப்பாடுகளை கேட்டு தெரிந்து கொள்வார் என்று ராய்டர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த போரானது பிராந்தியத்தில் விரிவடையக்கூடாது, இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடுகளுமே போருக்கு வந்துவிடக்கூடாது, காசா பகுதியை புனரமைப்பதை பற்றி பேச வேண்டும். ஆனால் காசா பகுதியில் இப்போது நடப்பதில் எந்த நாடுகளுமே தலையிடக்கூடாது, காசா பகுதிக்கு ஆதரவாக எந்த நாடுகளுமே வரக்கூடாது, காசா பகுதியில் மக்கள் கொல்லப்படுவதை பற்றி யாருமே பேசக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் இஸ்ரேலானது காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அதை பற்றி எந்த நாடுகளுமே பேசக்கூடாது. இப்படி அனைத்து மக்களுமே கொல்லப்பட்ட பிறகு, அதாவது காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே இஸ்ரேலானது கொன்ற பிறகு காசா பகுதியை புனரமைப்பதில் எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை. காசா பகுதியில் மக்கள் கொல்லப்படுவதை தடுத்து அதுக்கு பிறகு காசா பகுதியை புனரமைத்தால் மட்டும்தான் அதில் ஒரு பிரயோசனம் இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே கொன்ற பிறகு காசா பகுதியை புனரமைப்பதால் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு. சரி, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அரபு நாடுகளுக்கு விசிட் பண்ணி கொண்டிருக்கார். இப்படி இருக்கையில் அரபு நாடுகளோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், நான் 100% அடித்து சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அரபுலக நாடுகள் எடுக்க மாட்டார்கள். அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரபுலக நாடுகள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த தருணத்தில் தான் அரபுலக நாடுகள் காசாவுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாக இருக்கணும். இந்த தருணத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்றால் இனி பாலஸ்தீன மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை அழித்து முடித்து விடுவார்கள். ஏனென்றால் வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை முடித்து விட்டார்கள். இனி மக்கள் அதிகமாக இருக்கின்ற தெற்கு காசா பகுதியில் தரவழியான படியிருப்பை செய்ய போகிறார்கள். இப்படி இஸ்ரேலானது தரைவழியான படியிருப்பை தெற்கு காசா பகுதியில் செய்யும் போது அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் கொல்லப்படுவார்கள். ஆகவே இப்போது அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற முடியும். அப்படி இந்த தருணத்தை அரபுலக நாடுகள் தவற விட்டு விட்டார்கள் என்றால் இனி பாலஸ்தீன மக்களையும் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இஸ்ரேலின் மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள கபா துறைமுகத்தின் மீது மிசைல் தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதலை லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல் மூலம் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தான் செய்திருக்கும் என்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும். ஏற்கனவே இஸ்ரேலால் செங்கடலை பயன்படுத்த முடியல. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதனை இஸ்ரேலால் தடுக்க முடியாதபடியால் இஸ்ரேலால் இந்த செங்கடல் கப்பல் பாதையை பயன்படுத்த முடியல. இதனால் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு வருகின்ற கப்பல்கள் ஆனது ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றித்தான் இஸ்ரேலுக்கு வர வேண்டி இருக்கு. இப்படி ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றி வருவதால் இஸ்ரேலோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்கி இருக்குன்னு சொல்ல முடியும். இஸ்ரேலில் விலைவாசி உயர்வானது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கையில தான் இஸ்ரேலோட மத்திய தரைக்கடல் கப்பற்பாதையை மூடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட மாதிரி இந்த தாக்குதலானது இருக்கு. ஏனென்றால் செங்கடல் கப்பற்பாதையை ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் தடுக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலானது மத்திய தரை கப்பல் பாதையை பயன்படுத்தி தான் தங்களுக்கான வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியத்தான் நிறைய கப்பல்களானது வந்து கொண்டு இருக்கு. இப்படி இருக்கையில் அந்த கப்பல் பாதை மீது தாக்குதல் இடம்பெற்றால் எந்த நாடுகளுமே தங்களுடைய கப்பல்களை அந்த மத்திய தரைக்கடல் கப்பல் பாதையின் படியாக இஸ்ரேலுக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு இருக்கிற 2 கப்பல் பாதைகளும் அடைக்கப்பட்டுவிடும். ஒன்று செங்கடல் கப்பல் பாதை, இன்னும் ஒன்று மத்திய தரைக்கடல் கப்பல் பாதை. இந்த 2 பாதையும் அடைக்கப்பட்டது என்றால் இஸ்ரேலால் கடல் வழியான வர்த்தகத்தை செய்ய முடியாது. இது இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இதனை இலக்காக கொண்டுதான் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் இஸ்ரேலோட மத்திய தரைக்கடல் கப்பல் பாதையை தடுக்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே இதற்கு இஸ்ரேலானது எப்படியான நடவடிக்கையில் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் அல் ஜசீராவோட தலைவரோட மகன் இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கார். இவரும் ஒரு பத்திரிகையாளர் தான். காசா பகுதியில் செய்திகளை சேகரிக்கும் போதுதான் இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கார். உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேலானது குறிவைத்துத்தான் இவரை கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏற்கனவே பல தடவை இவரை கொல்லணும் என்று இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதில் இருந்தெல்லாம் இவர் தப்பித்திருக்கார். இப்போது இறுதியாக இஸ்ரேலோட தாக்குதலாலேயே இவர் கொல்லப்பட்டிருக்கார். அப்படி இஸ்ரேலுக்கு அல் ஜசீரா மேலே என்ன கோபமானது இருக்குன்னு பார்த்தோம் என்றால், அல் ஜசீராவானது இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலாக இருக்கட்டும், மக்கள் மீது செய்கிற தாக்குதலாக இருக்கட்டும், இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற போர்க்குற்றமாக இருக்கட்டும், இஸ்ரேல் காசா பகுதிக்கு இனப்படுகொலை செய்கிறதாக இருக்கட்டும், அதனை பற்றிய உண்மை தகவல்களை உடனுக்குடன் வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அல் ஜசீராவானது இஸ்ரேல் செய்கின்ற போர்க்குற்றங்களை பற்றி உண்மையான செய்திகளை உடனுக்குடன் வெளியிட்டபடியால் அது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய விளைவுகளை
தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த செய்திகளை பார்க்கின்ற உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களை தெரிவிக்கிறது மட்டுமில்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்ப ஆரம்பித்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டுகளை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். உலக நாடுகளில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு கெட்ட பேரானது இப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது அனைத்துக்குமே என்ன காரணம்? அல் ஜசீராவானது உண்மையான செய்திகளை வெளியிடுவதுதான் இஸ்ரேலுக்கு இப்படியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. இதனால இஸ்ரேலானது என்ன செய்தார்கள்? முதல்ல அல் ஜசீரா சேனலை தடை பண்ணி இருந்தார்கள். அதுக்கு பிறகு அல் ஜசீராவோட மீடியா ஒர்க்கர்ஸ் மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அதுவும் குறிவைத்து தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இதுதான் இஸ்ரேலுக்கு அல் ஜசீரா மேல கோபமானது ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. இப்படி மீடியா ஒர்க்கர்ஸ் மேல தாக்குதலை மேற்கொள்வது போர்க்குற்றம். ஆகவே இஸ்ரேலுக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்பார்களா அல்லது கேள்வி கேட்டு விட முடியுமா என்று கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. இஸ்ரேலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா சொல்லிய இஸ்ரேலானது கேட்கிற மாதிரி தெரியல. இப்படி இருக்கையில இஸ்ரேல் செய்வது தவறு, இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் என்று இஸ்ரேலை யாராலே தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அமெரிக்கா நினைஞ்ச இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டா மட்டும்தான் இஸ்ரேலானது நிறுத்துவார்கள். அப்படி இல்லையா யாராலையும் இஸ்ரேலை தடுக்க முடியாது. அல் ஜசீராவோட தலைவரோட மகன் என்ன சொல்லியிருந்தார் என்றால், இந்த போரானது முடியணும் என்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்று சொல்லியிருந்தார். கடைசியில இந்த போரிலேயே தன்னுடைய உயிரை இழந்திருக்கார். என்னதான் இதனை பற்றி சோசியல் மீடியாவில் அனைவருமே பேசினாலும் இஸ்ரேலானது இதனை காதில் கூட விழுத்த போறதில்லை. தொடர்ந்து காசா பகுதி மீது தாக்குதலை செய்யத்தான் போறார்கள். காசா பகுதியில் இருக்கின்ற மீடியா ஒர்க்கர்ஸ் மீது தாக்குதலை செய்து கொண்டுதான் இருக்க போறார்கள். சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஏமனோட அதிகாரிகள் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியா தான் கொடுக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வடகொரியா தயாரிப்பான ஆன்டிசிப் மிசைல், பாலஸ்டிக் மிசைல், ஆர்ட்லரிக்கு தேவையான செல்கள், ஏர்போர்ஸ் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான காம்பனன்ட் என்பவற்றை வடகொரியா தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு நாளுமே உலக நாடுகள் ஈரான் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்கிறார்கள், தங்கள்கிட்ட இருக்கிற அதிநவீன ஆயுதங்களை கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு கொடுக்கிறார்கள். பாலஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், ஆன்டிசிப் மிசைல்களாக இருக்கட்டும், ட்ரோன்களாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், அதனைத்துமே ஈரான் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைச்சு கொண்டு இருந்தோம். அந்த லிஸ்ட்டில் இப்போது வடகொரியாவும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஈரானானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க அந்த பணத்தை பயன்படுத்தி வடகொரியாட்டை இருந்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆயுதங்களை வாங்குகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. வடகொரியாவை இவ்வளவு நாளுமே உலக நாடுகள், அதிலே முக்கியமாக மேற்குலக நாடுகள் மட்டம் தட்டி கொண்டு இருந்தார்கள். வடகொரியா பின்தங்கிய நாடு, வடகொரியாட்டு சரியான ஆயுதங்கள் இல்லை, வடகொரியாட்டு சரியான டெக்னாலஜி இல்லை, வடகொரியாவானது ரொம்பவே டம்மியான நாடு என்று வடகொரியாவை மட்டம் தட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே என்னதான் மேற்குலக நாடுகள் வடகொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டாலும் அவர்கள் தொடர்ந்து ஆயுத ஏற்றுமதியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது இதில் இருந்து உறுதியாக இருக்கின்றது. ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கு காசா எகிப்து எல்லையை இஸ்ரேலானது கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும் என்று நெத்தன்யாகு அவர்கள் சொன்னதாக செய்தியானது வெளியே வந்திருக்கு. இவர் இப்படி காசா எகிப்து எல்லையை இஸ்ரேலானது கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேலானது இப்போது தெற்கு காசா பகுதியில் தரவழியான படையெடுப்பை செய்ய போறார்கள். இதனால் தெற்கு காசா பகுதியில் இருக்கின்ற கமாசின போராளிகள் ரபா குரோசிங்கின் வழியாக தப்பித்து விடக்கூடாது என்றதுக்காண்டி எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான எல்லை பகுதியை இஸ்ரேலானது கண்ட்ரோல் எடுக்கணும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் இப்போது காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதியை இஸ்ரேலானது கண்ட்ரோல் எடுப்பது எகிப்துக்கு பிடிக்கல என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஏற்கனவே எகிப்தானது காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை இஸ்ரேலானது எகிப்துக்கு கொண்டு வருவதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. என்னதான் எகிப்தானது இஸ்ரேலோட போருக்கு போவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் செய்கின்ற நிறைய நடவடிக்கைகள் எகிப்துக்கு கடுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்கள் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டரை யுக்ரைனில் வச்சு மீட் பண்ணி இருக்கார். இதன்போது ஜப்பானானது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நன்றி தெரிவித்தது மட்டுமில்லாமல் இந்த 2024 ஜப்பானானது உக்ரைனுக்கு தேவையான ஆதரவை தரணும் என்று கேட்டிருக்கார். ஆனால் ஜப்பானும் மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை எப்படி 2023 உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்தார்களோ அதே மாதிரியான சப்போர்ட்டை இந்த 2024 உக்ரைனுக்கு செய்வார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த போது மேற்குலக நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கொடுத்திருந்தார்கள். அதுவே 2023 அந்த சப்போர்ட் ஆனது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருந்தது. அமெரிக்கா முக்கவாசியும் உக்ரைனுக்கு செய்கின்ற சப்போர்ட்டை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்ல முடியும். அதுவும் 2022
2023 எண்டு காலப்பகுதியில் அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்கின்ற சப்போர்ட்டை நிறுத்திவிட்டார்கள். அதுவும் இந்த 2024 எந்த நாடுகளுமே உக்ரைனுக்கு அதிகமான உதவிகளை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. கூடுதலாக அனைத்து நாடுகளுமே உக்ரைனை கலட்டி விட்டு விடுவார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பட் இந்த விஷயமானது உக்ரைனுக்கு புரியுதா என்பதுதான் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் உக்ரைனானது தொடர்ந்து உலக நாடுகள்டையும் மேற்குலக நாடுகள்டையும் அமெரிக்காட்டையும் தங்களுக்கு தேவையான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை தரும்படி கேட்டுக்கொண்டு இருக்கார். ஆகவே இவர் இப்படி தொடர்ந்து கேட்க உலக நாடுகள் அதனை நிராகரித்துக் கொண்டிருப்பதை வச்சு உக்ரைனானது புரிந்து கொள்ளணும் உலக நாடுகளும் மேற்குலக நாடுகளும் உக்ரைனை கலட்டி வர ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்பதை. ஆனால் உக்ரைனானது புரிந்து கொள்ற மாதிரி தெரியல. நெதர்லாந்தோட விவசாயிகள் ஜெர்மனியோட விவசாயிகளோட ஒன்றிணைந்து வீதிகளை மறித்து ஜெர்மனியோட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைக்க போறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள், அதாவது விவசாயிகளோட சங்கங்கள் ஜெர்மனியோட விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளோட போராட்டமானது ஜெர்மனியில் இருக்கின்ற விவசாயிகளோட போராட்டமானது அதிகரித்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், ஜெர்மனியோட அரசாங்கமானது விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற டீசல் மற்றும் எரிபொருட்களுக்கான சலுகைகளை நிறுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மற்றும் மற்ற உபகரணங்களுக்கான வரியையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால தான் ஜெர்மனியோட விவசாயிகள் ஜெர்மனியோட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் பிற நாடுகளில் இருக்கின்ற விவசாய சங்கங்களும் ஜெர்மனியோட விவசாயிகளுக்கு ஆதரவை தெரிவிச்சிருப்பது ஜெர்மனியோட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு ஜெர்மனி அரசாங்கமானது எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.